பரதன் சத்ருக்கன் 4 பேர்களும் குடும்ப சமேதமாக வந்து அவருக்கு என்ன செய்யறாங்க? பாத பூஜை. என்னன்னு பாத பூஜைனா அதெல்லாம் சொல்ல வேண்டியது சொல்றேன். சோமந்திர மகாமுனிவருக்கு அழகாக பாலால் பன்னீரால் அபிஷேகம் பண்ணி சரி பட்டால் துடைத்து பூ மலர்களை எடுத்து போட்டு வணங்கி சரி அப்படியே அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த பிள்ளைகள். ஆமா, அப்படி வந்து அவரை உள்ளே வரவேற்று அவரை ஆசனத்தில் அமர செய்து அவருக்கு வேண்டிய தாங்க சாந்திகளை அறந்து கொடுத்தார்கள். முக்கணிகளை கொண்டு கொடுத்தாங்க. முக்கணின்னா அதாவது மா பலா கொய்யா. உங்க ஐயா எங்க ஐயா? உங்க ஐயா இல்ல, மாவையும் பலாவையும் சாப்பிட்டாரு. சரி சரி கொய்யாவும் ஒதுக்கி வச்சுட்டாரு. பல்லுல இருக்குல்ல இல்லையா? கொய்யா தான் இப்ப மெயின் கொய்யா தான். எதற்குனே கொய்யா பழம்? கொய்யா பழம் கொய்யா சுகருக்கு நல்லது இல்ல. ஆமா அப்படியா? ஆமா, கொய்யா சுகருக்கு நல்லது இல்ல. இப்ப தெரிஞ்சிருந்தேன்னு வையே, நம்ம தர்மகரத்தை தாத்தாட்ட 1 கிலோ கொய்யா பழம் வாங்கிட்டு சொல்லிருக்கலாம். ஆமா, முதல்ல இந்த விஷயத்த சொல்லக்கூடாதா? ஏன்னா யார் யார் பாக்கெட்ல சரி பெண்கள் பரிசுலயும் பணம் இருக்கோ இல்லையோ அவங்களும் மாத்திரை மருந்துலதான் ஓடும். இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு ஐயா ஐயா சொல்லல ஐயா. ஆமா ஆமா, எவ்வளவு தூரத்துல இருந்து விழுப்புரம் சென்னை அங்கெல்லாம் இருந்து நம்ம தேடி வந்திருக்கோம். ஆமா, என் குடும்பத்தெல்லாம் வாழையடி வாழையா தலைக்க வைக்கணுமப்பா. என் சுடல ஆமா, சுடலை தெய்வத்தை போல கொடுப்பாரும் கிடையாது, எடுப்பாரும் கிடையாது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம், அவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வம். ஆமா, அவரை நம்பி வணங்கணும்னு வச்சுக்க எல்லா செல்வமும் தருவார், நோய்க்கு வாழ வைப்பார். கண்டிப்பா. நம்ம சாமியை போய் கும்பிடும்போது எப்படி கும்பிடுவோம் நினைச்சு? சாமி நம்ம நினைச்சு கும்பிடணும்னா நோய் நொடி வரக்கூடாது, சங்கடம் வரக்கூடாது, கடவுளை எண்ணி கும்பிடுவோம். அப்படித்தானே கும்பிடுவோம். டாக்டர் எப்படி கும்பிடுவாரு? டாக்டர் வந்து ஐயா 5-6 பேருக்கு நல்ல வைரஸ் காய்ச்சல் பரவட்டு, ஆமா நல்ல நிமோனியா பரவட்டு 250 ரூபா கொடுத்து அனுப்பி போவான். கூட 10 பேருக்கு காய்ச்சல் விடுதாண்டா, நமக்கு 10 ரூபா கிடைக்குது, அவரு கும்பிடுவாரு. அப்ப சாமி யாரு கடைக்கு சேருவாரு? சாமி 2 கடைக்கு சேரவும் மத்தியில நின்றுடுவாரு. நம்ம அங்கேயும் முடியாது. அவர் பொது மனுஷன் தானே, அவர் பொதாளி தானே. அப்ப நமக்கு நோயை தந்தா தான் டாக்டர் குடும்பம் பிழைக்கும். அவர் குடும்பம் பிழைக்கும், மாறி மேல மாறி போட முடியும். ஆமா, சும்மா எல்லாத்துக்கும் நோய் நொடி இல்லாம மாதிரி டாக்டருக்கு அவரு ஏதாவது நல்லது செய்ய முடியாது. நோய் நொடி வந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய சொல்லலை. கண்டிப்பாக. அதாவது மனுஷன் இருந்தா மானிடை பிறப்பது வந்து சொல்ல முன் சென்ம கர்மவனை. அப்படி என்று சொன்னால் நோய் நொடிகள் வருவது கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. அந்த டைம்லயும் மழை போல் வந்தாலும் பனி போன விலகுச்சுன்னு சொல்லுவாங்க பத்தியெல்லாம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்று விட்டதே. இறைவனுடைய அனுகிரகத்தினால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணி வெற்றி நடை போட வைப்பதுதான் இறை பாக்கியம். அப்படித்தானே? இப்ப நம்ம கோயிலுக்கு போகலன்னு நினைங்களேன், வீட்டுல சிவனேன்னு உட்கார்ந்து இருப்போம், அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது. அப்ப நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினைச்சோம்னா உடனே உடல் சுத்தத்தை படுத்த உடனே குளிப்போம், வீட்டை சுத்தம் செய்வோம், அசைவம் சாப்பிட மாட்டோம். அப்ப ஒரு முழு மனதோடு மனத்தளவிலும் உள்ள தூய்மையோடும் சென்று இறைவனுடைய ஆலயத்தில் வணங்கும் போது உண்மையிலே அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அதுல ஒரு சக்தி, நல்ல சக்தி என்பது இறை ஆலயத்தில் நிறைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தை எடுத்தோம்னு சொன்னா இந்த ஆலயத்தில் இருக்கிற நல்ல சக்தி மற்ற இடத்துல இருக்கு. அப்படித்தானே? இறைவன் கருவறையில் அமர்ந்திருப்பது அது ஒரு இறை சக்தி, அதில் நல்ல வைப்ரேஷன் உண்டு. அப்படித்தானே? ஆமா.